இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஹோண்டா ஆக்டிவா 5Gயில் வர எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரேரான கம்ப்ளைண்ட் ப்ளஸ் 5Gயில் வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த பற்றி ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கவும் அதை டயக்னோஸ் பண்ணவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ரேரான கம்ப்ளைண்ட். எல்லாத்தையும் போட்டு குழம்பாமல் நீட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இப்போ இந்த கிளிப்பை வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். செல்ஃப் போடுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் போட்டாலும் ஒரு சுற்றுது, மறுபடியும் ஸ்டாப் ஆகிக்குது, மறுபடியும் ஒரு சுற்றுது, ஸ்டாப் ஆகிக்குது. இப்போ ஹச்டி காயிலேருந்து கரண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த 2 சுற்று வருது, அப்படியே மறுபடியும் ஸ்டாப் ஆகிக்குது, மறுபடியும் கரண்ட் வருது, ஸ்டாப் ஆகிக்குது. கரண்ட் கண்டினியூஸாக வரல செல்ஃப் போடுறப்ப. அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள். இப்போ பார்த்துருப்பீங்க, கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 செல்ஃப் சுற்றுற அளவுக்கு தான் வருது, மறுபடியும் வரலை. ஸோ இப்படி இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் நீங்களும் பார்க்குறதுக்குள்ளே. வந்துச்சா எங்கடான்னு கேட்டேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க சிடிஐ வந்து பார்த்திங்கன்னா டென்சோ டைப் சிடிஐ தான், அதாவது ஃபேக்ட்ரியில் வந்து OS சிடிஐ தான் இருக்குது. இப்போ பாருங்கள் வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றதை. இப்போ வந்து சிங்கிள் டச்சிலே வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சிங்கிள் டச்சில் ஸ்டார்ட் ஆகி நல்ல ரேசிங் ஆகுது. இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன இருக்கும்ட்டு. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஆஃப் பண்ணிட்டு போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சிங்கிள் டச்சில் நல்லா ஸ்டார்ட் ஆகி ஓடுது. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது சிடிஐயில் வர ப்ராப்ளம் தான். இதில் வந்து சிடிஐ ஃபால்ட்னாலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருகிறது. அதாவது சிடிஐ ஃபால்ட் ஆனாலும் இந்த மாதிரி 2 தடவை செல்ஃப் சுற்றுது. கிக்கர்லையும் அதே மாதிரி கிக்கரில் அடித்தாலும் சேம் ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிடிஐ மாற்றினாலே சரியாயிடுச்சு. இந்த சிடிஐ எப்படி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயரிங் கிட் வருதுங்க இல்லையா, டேக் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பெண்டில், அந்த இடத்துல எர்த்து லீக்கேஜ்ன்றனால சிடிஐ அவுட் ஆகிருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த லீக்கேஜையும் நம்ம சரி பண்ணிவிட்டு புது சிடியை மாற்றினோம்னா வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஈஸியாக நம்ம கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்னொரு வண்டி டக்குன்னு எடுத்து போட்டு பார்க்குறதுக்கும் யூஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடி ஏன் அவுட் ஆச்சு, 5G வண்டி புது வண்டியிலே ஏன் அவுட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த லீக்கேஜ்ன்றனால தான். நம்ம ஜங்ஷன் வருதுங்களா, அந்த ஜங்ஷன் கிட்ட இந்த பெண்டு கிட்ட லீக்கேஜ், அதாவது எர்த் லீக்கேஜ்ன்றனால தான் இந்த சிடி அவுட் ஆகிருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. அந்த எர்த் லீக்கேஜையும் நம்ம சரி பண்ணிட்டு பண்ணோம்னா இந்த மாதிரி சீக்கிரமாக இந்த கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா புது வண்டியில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த வயரிங் ஃபால்ட்டுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ.